வணக்கம் ஜெயபிரகாஷ். சொல்லுங்க. பேசுற காது கேக்குதுங்களா? வணக்கம். வணக்கம். ஆ ஸ்லோவா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா அண்ணா. அப்ப உங்களுக்கு அதாவது இங்க எங்க இருக்கீங்க? விழுப்புரம் வந்துட்டீங்களா? இன்னும் வரலைங்க ஐயா. சென்னையில தான் இருக்கேன் ஐயா. ஆஸ்பத்திரியில தான் இருக்கீங்களா? ஆ இல்லைங்க ஐயா. ஹாஸ்பிட்டல்ல நேத்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஐயா. ம். இங்க தங்கச்சி வீடு இருக்கு. அங்க வந்திருக்கேன் ஐயா. நடக்கிற ஓரளவுக்கு அலையாம தான் இருக்கிறீங்க, வீட்டுல அமைதியா தான் இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. அமைதியா தான் இருக்கேன் ஐயா. வேற வழியே இல்லை. அலையாம தான் இருக்கேன். ஜீரணிருக்கு வேலை கொடுக்காதீங்க. பீட்ரூட் சாறு மட்டும் நெய் போட்டு சாப்பிடுங்க, வேற எதுவும் சாப்பிட முடியாது. இல்லைங்க ஐயா. காலையிலேருந்து வாட்டர் டயட் தான் ஃபாஸ்டிங்ல தான் இருக்கேன் ஐயா. இப்போ 3 நாள் திரும்ப கன்டின்யூ பண்ணியிருக்கேன் ஐயா. அதான் அந்த இது பீட்ரூட்டை முடிச்சுக்கங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை முடிச்சிருங்க, ஒரு 2 தடவை கூட முடிக்கலாம். காலையில ஒரு 6 மணிக்கு, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அப்படி கூட முடிக்கலாம். புரியுதா? ஈவினிங் ஈவினிங் மட்டும்தான் ஐயா ஏன்னா முடிக்கிறேன் ஐயா. வெளிக்கு போகணும், பச்சை பச்சையா போகணும். புரியுதா? ஆ ஆ போச்சுங்க ஐயா. இப்போ இந்த கூட கா ஈவினிங் நம்ம அந்த அந்த சாறு குடிச்ச உடனே கொஞ்சம் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சுங்க ஐயா. அதவே இந்த பண்ணுங்க. 3 நாளா கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். பண்ணுங்க. இனிமா கொடுத்துருக்கு, தினம் ஒரு தடவை இனிமா கொடுத்துருக்கு, மாலை காலை மாலை. ஏன்னா இந்த பச்சை பச்சையா வரட்டும். ஏன்னா இந்த ஆ. பெருங்குடல் வந்து ம். சுருங்கணும். பெருங்குடல் விரிஞ்சு சுரிஞ்சு அது நைட்ரிக் ஆக்சைடு உள்ள போக போக சரியா போயிடும். நைட்ரிக் ஆக்சைடு உள்ள பிளாக்கேஜ் எல்லாம் குறைஞ்சிடும். இப்ப ரத்த அழுத்தம் பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா. எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க ஐயா. நான் இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க ஐயா. 9.2 வந்திருக்குங்க ஐயா. அதை அப்ப பதிவு பண்ணிக்கோங்க. அது ஏறிக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 9.2 பெரிய விஷயம் தானே. ஆ. இல்ல நைன் ஆமாங்க பாயிண்ட் ஐயா. டூங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. 9.2 15 இருக்குல்ல, நீங்க இதை சொல்றீங்க, அதாவது ஹீமோகுளோபின் தானே சொல்றீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ. ஆமாங்க ஐயா. நீங்க ஹீமோகுளோபின் 15 இருக்கிறனாலேயே ஆரோக்கியம் உள்ளவன் கிடையாது. புரியுதா? ஆமா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் இருந்து மாரடைப்புல செத்து போறானுங்க. என்னது? மாரடை பால் சேர்த்துறாங்க. அது சம்பந்தம் கிடையாது. அந்த இயற்கையுடைய ஹார்மோனி எஃபெக்ட் மாறிட்டே இருக்கு. நமக்கு வந்து பெருங்கல் சுத்தமாயி உடம்பு இழைச்சி நிக்கணும். ஆனா நீங்க ஆமாங்க ஐயா. இப்ப நல்ல ப்ரெஷர், அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்குதா, ரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்குதா, குறைஞ்சிருக்குங்க ஐயா. கால் வீக்கம்? இப்போ கால் வீக்கம் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க அது ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஏங்க, கால் வீக்கங்கிறது தொடையில இருந்து கீழே வரைக்கும் இருந்ததுதாங்க உண்மையான கால் வீக்கம். ஆமாங்க ஐயா. சில நேரம் பாதத்துல தான் அது இருந்துட்டு போட்டு, அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? அது வெயிட்டா இருக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு அதுதான் ஐயா. வெயிட் நல்லா சொல்லுங்க இருக்கா. நம்ம நடக்கிறோம் அப்படின்னா எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் பெயினா இருக்கு ஐயா. வலிக்குது அந்த இடத்துல. போக வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் அது நடக்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. நடக்கிறது போறது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. இல்ல எதுவும் பண்ணலைங்க ஐயா. நீங்க அங்கேயே இருங்க. நீங்க அது வந்து இருங்க, சரியாயிரும்னு நினைக்கிறேன். 9.2 வந்துருது இல்லையா, அது அழுக்கு சுத்தமாகுது. அதாவதுங்க, விஷம் எங்க இருந்து வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இட்லியும் இப்ப இட்லியே சாப்பிட முடியாது, சாம்பார் எப்படி சாப்பிட முடியும்? இல்ல. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஆமா, ஐயா. இட்லி சாப்பிட்டா ஏன் ஹீமோகுளோபின் வரல? சரியா? ஆமாங்க ஐயா. சாம்பார் சோறு அது ஏன் வரல? சாம்பார் இதெல்லாம் பலகார வகைகள், இதெல்லாம் கார்போஹைட்ரேட் பலகார. இட்லி, தோசை, கார்போஹைட்ரேட் ஆமா, உணவு வகைகள் எல்லாம் அதோட சட்னி. கழிவுகள் இது எல்லாமே. அது சட்னி வச்சுக்கிறீங்களா? சட்னிங்க பயங்கர ஆபத்து. என்னது? சட்னி பயங்கர ஆபத்து. தேங்காய் சட்னி சாதாரண இல்லை, கிட்னி ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர் ஆகும். தேங்காய் சாப்பிட்றது சர்ன்னு ஆசிட் ஏறும். என்ன? சிட்ரிக் ஆசிட் ஏறும். யூரிக் ஆசிட் அதே மாதிரி. தேங்காய் சாப்பிட்டா அப்பவே ஏறும். தேங்காய் சாப்பிட்டா அப்பவே அதிகமாயிடும். முதல்ல அவன் சொல்றது, அதாவது சாப்பிட முடியாதுங்கிற உண்மைதான். அதுக்கு மாற்று உணவு வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கிறத மாற்று உணவு. ஆமாங்க ஐயா. சரி, அப்ப பாருங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த புத்தகத்தை நன்கு படிங்க. அப்புறம் சரிங்க ஐயா. நன்கு படிங்க. சரி. ஆமா, பண்ணிட்டே வாங்க. அந்த இடையில இடையில நீங்க வெல்லம் சாப்பிட்டுக்கலாம். வெல்லம் வந்து செகண்டரி கார்பன். என்னது? செகண்டரி கார்பன். செகண்டரி கார்பன். செகண்டரி கார்பன் வந்து ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கும். ரெண்டாவது ஃப்ரீ ரெடிக்கல் கண்ட்ரோல் ஆகும். அதாவது செகண்டரி கார்பன்கிறது அது கார்போஹைட்ரேட் கிடையாது. அது இப்போ தேன் மாதிரி. அது வந்து பிரைமரி கார்பன் இருக்குது, செகண்டரி கார்பன் இருக்கு. பிரைமரி கார்பன் தான் பசை உண்டாக்கும், மலச்சிக்கல் உண்டாக்கும்.
அதாவது இந்த ம். அதாவது இந்த கிளாசிக்கல் மெடிசன் சயின்ஸ் அப்படித்தான் இருக்கும். இது குவாண்டம் மெடிக்கல் சயின்ஸ். குவாண்டம்ல வந்து எப்படின்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்டு தான் சாப்பிட சொல்லி டாக்டர் ஃபெரிட் முடார் 99ல சொல்றாரு. இவனுக்கு இது தெரியவே தெரியாது. அதாவது பயோ கெமிஸ்ட்ரி வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டானுங்க. இது வந்து உடம்பு வந்து அதாவது உடம்பு எப்படி பண்ணுங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அது வேற. இப்ப வந்து இந்த அப்சர்வ் பண்றங்காட்டி தான் அது கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறுது. புரியுதா? அப்சர்வ்ங்கிறது அ நைட்ரிக் ஆக்சைடு மட்டும்தான் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு தான் வெளிய இருக்கிறது பூரா உள்ள இழுக்கும். நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்டுங்கிறது இந்த மாதிரி கிரீன் ஃபுட். என்னது? கிரீன் ஃபுட். அது நீங்க வேக வச்சு தான் சாப்பிடணும். இப்பெல்லாம் பச்சையா எதுவும் சாப்பிட முடியாது. பச்சையா தீங்க அதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்ல. ஃபெரிட் முடாட் வந்து 1998ல நைட்ரிக் ஆக்சைடுக்காக நைட்ரிக் ஆக்சைடு கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அவரே ரா வெஜிடபிள் சாப்பிட சொல்ல. ஆனா ம். பழம் சாப்பிட சொல்ல. இப்ப சாப்பிட்டா பழம் சாப்பிட்டா மரணம் தான். பழம் சாப்பிட்டா மரணம். மரணம் தான். ஆசிட் பயங்கரமாயிரும். 2வது வந்து பெருங்குள் சுத்தம் இல்லாதவங்க பழங்கள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஃபெரிட் முராடுக்கே தெரியாது. ம். ஃபெரிட் முராடு யார் காப்பி அடிச்சிருக்கணும் அப்படின்னா, ஜெர்மன் டாக்டருடைய புத்தகத்தை வாங்கி ஃபெரிட் முராடு படிச்சிருக்கணும். அதாவது அமெரிக்காலுக்கு எல்லாருமே டாக்டர் அர்னால்ட் எக்கர்ட்டனுடைய புத்தகத்தை வாங்கி யாரும் படிக்கிறதே இல்லை. படிச்சா தான் தெரியும். ஆமாங்கய்யா. அமெரிக்கக்காரங்க ஜெர்மனிக்காரன அர்னால்ட் எக்கர்ட் புத்தகத்தை வாங்கி படிக்காதவங்க இந்தியாவில் இருக்கிற டாக்டர் கூமுட்டை எல்லாமே. என்னது? எல்லா டாக்டருங்க எல்லாமே தவறா தான ஏன்னா பண்ணிட்டு அது இருக்காங்க. கிளாசிக்கல் வெள்ளைக்காரனுடைய பாடத்தை படிக்கிறவன் எப்படி உருப்படுவான்னு கேட்கறேன். ம். ஜெர்மன் டாக்டர் நல்ல அறிவாளி. ஹானிமன் யார் மிகப்பெரிய அறிவாளி. டாக்டர் ரிச்சர்ட் இவர் ரிச்சர்ட் சாமேஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? ரிச்சர்ட் சாமேஸ் அவரே எப்படி சொல்றாருன்னா, ரிச்சர்ட் சாமேஸ் அமெரிக்க டாக்டர். அவர்லாம் இன்டகிரேட் மெடிக்கல் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த மருத்துவம், ஒருங்கிணைந்த தத்துவம். அந்த என்ன தத்துவம் சொல்லுன்னு ஒருங்கிணைந்த பார்ப்பாங்க. அந்த தத்துவம். தத்துவத்தின்படி மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் நோயை அழுத்தி வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்க ஈடுபடுகின்றன. இதுதான் மருத்துவம். மருத்துவ ரெக்கார்டு. அதான் ரெக்கார்டு. ஏன் உங்களுக்கு எல்லாம் மருந்து சாப்பிடுறீங்க, உணவு சாப்பிடுறீங்க, ஏன் நோய் அதிகமாயிட்டே போகுது? அதுதான். அதனால இப்படி இப்ப இந்த இந்த பீட்ரூட் சாப்பிட்டு உப்பு போட்டுக்கலாம். நீங்க இனிப்பு கூட தேவை. உப்பு போட்டு சுவையா இருக்குமே. உப்பு போட்டு நெய் போட்டுக்குங்க. ஆ, ஆ. அ ஐயா ஒன்லி பீட்ரூட் மட்டும் இல்ல வேற எதனா காய் எடுக்கலாமா ஐயா? ஏன் உங்களுக்கு எதோ பிரச்சனையா இருந்தா அது உங்க விருப்பம் தான் அதெல்லாம். இல்ல இல்ல அதையே குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு இதுவான மாரி இருக்கு. அதுதான் வேற எதனா அதெல்லாம் இருந்துட்டு எடுக்கலாமா? போகுது. இருந்தா இருந்துட்டு போகுது. பட்னி போட்டு அப்ப ஒரு நாள் அது எப்படி தெரியுமா? அது மூஞ்சில அடிச்ச மாதிரி இருந்தா மறுபடியும் ஒரு நாள் ம். தள்ளி போடுங்க. 36 மணி நேரம் போடுங்க. 36 மணி மட்டும் போட்டு குடிங்க. சரிங்க. ஏன்னா சரிங்க ஐயா, சரிங்க நீங்க ஐயா. 24 மணி நேரம் ஓய்வு கொடுக்கறப்ப உள்ள இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்து ம். போயிடும். 24 மணி நேரம் ஓய்வு கொடுக்கறப்ப என்னன்னு ம். கேட்டீங்கன்னா, அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோ பேஜி வேலை செய்ய ஆரம்பிக்கும். தன்னைத்தானே குணப்படுத்தமாகும். பழைய செல்களை அப்புறம் திங்க ஆரம்பிக்கும். பழைய செல்களை பூரா தின்னுட்டு புது செல் உற்பத்தி ஆகும். ம். இதுதான் விஞ்ஞானம். இதான் நோபல் பரிசே வாங்கி அதாவது 2016ல நோபல் பரிசே வாங்கினாரு டாக்டர் இவரு டாக்டர் ஜப்பான் டாக்டர் ஹோசிமி. என்னது? ஹோசினோரு ஓஸ்னா ஓஸ்மி. ஆமா 2016ல பட்னி இருந்தா புற்றுநோய் டாக்டர். நாம என்ன பண்ண தினம் ரெடியூஸ் பண்றோம். நம்ம தினம் பட்னி போடுறது இல்ல. 46 மணி நேரம் போடுவோம், ம். 36 மணி நேரம். அப்புறம் வந்து 72 மணி நேரம். நான் தான் 22 வச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து 12 மணி நேரத்துல பிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த 12 மணி நேரம் ஓய்வே வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த ஸ்டெம் செல் தாயில இருந்து வாங்கிய ஸ்டெம் செல் இருக்குல்ல, அந்த ஸ்டெம் செல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வந்து ம். என்னன்னா இல்ல இப்ப நான் ஆ, ஒரு 2 டேஸா 24 ஹவர்ஸ் தான் ஐயா போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு மேல கொண்டு போக வேண்டாம். அதுக்கு மேல கொண்டு போக வேண்டாம். சரியா? அப்புறம் பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆ. இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இன்னும் கொஞ்சம் இந்த இந்த கழிகள் வெளியே போறப்ப தானா சிகப்பு தானா வர்றது இல்ல. இந்த சளியும் நச்சுத்தன்மை நீங்கன்னா சிகப்பு கூடிக்கும். சிகப்பு வந்து உங்க சிகப்பு வந்து உள்ளேயே இருக்கு. அது மேல வந்து கண்ணாடியில தூசு படிச்சிருது எப்படி இருக்கும்? கண்ணாடி சுத்தமா தான் இருக்கு. மேல தூசு படிச்சிருந்தா இந்த தூசு எடுத்துட்டோம்னா கண்ணாடி பளபளன்னு தெரியுதுல, அந்த மாதிரி தான். ஆக சிகப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. சிகப்புக்கு மேல இந்த நச்சுத்தன்மை படிஞ்சிருக்கனால மஞ்சளா இருக்குது உடம்பு. சரிங்க ஐயா. அப்ப உடம்பு உற்பத்தி பண்ணிட்டு இருக்குது. இந்த சளியும் ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் எக்ஸெட்ரா. ஓல்டு மெடிசன் பழைய மருந்து, ஸ்டார்ச் ஃபேட், மற்ற ஸ்டீராய்டு, ஆன்டிபாடி கொடுமையான விஷயம் எல்லாம் இந்த ரத்தத்தை பூரா ஏகம் மஞ்சளாக்கி விட்டுரும். அதெல்லாம் வெளியே வர எப்படி சரி 9.2 எங்க இருந்து வந்து இட்லியில, தோசையில, பூரி இல்லையா? நீங்க இதை சாப்பிட்டுங்காட்டி தான் வந்துச்சு. எது? இந்த பீட்ரூட் 10 நாள் சாப்பிடுங்க சிகப்பாயிரும். ம். நீங்க ஒரு மாசம் பீட்ரூட் பயிற்சி பண்ணுங்க. என்னது? 1 மாசம் பீட்ரூட் பயிற்சி. அல்லது முருங்கைக்காயை வேக வச்சு முருங்கைக்காய் வந்து 3 முருங்கைக்காய் எடுக்கணும். 3 தான் எடுக்கணும். 3 அல்ல 2 தான் இருக்கணும். எடுத்து அது ம். துண்டு தண்டா சின்ன சின்ன பொடியா, ரொம்ப பொடியா, அதாவது 1 இன்ச்சு அளவுக்கு இவ்வளவு போட்டு குக்கர்ல வந்து 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி
அதில் வந்து பீட்ரூட் இந்த அரைச்சி ஊற்றிடணும். பீட்ரூட் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு முருங்கைக்காய் போதும். எத்தனது? ஒரே ஒரு முருங்கைக்காய். ஒரு முருங்கைக்காய் ம். போதும். அவ்வளோதான். ஒரு முருங்காயும் முருங்கை துண்டு தான் போட்டுறணும். பீட்ரூட்டையும் அரைச்சி உள்ளே ஊற்றிட்டு அவ்வளோதான். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டையும் தக்காளி போட்டு அரைச்சி உள்ளே ஊற்றிடணும். முருங்கை வெட்டி உள்ளே போட்டுற வேண்டியதான். குக்கரில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 டம்ளர் தண்ணி நல்லா வெந்துடணும். நல்லா வந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கடைஞ்சி விட்டுறணும். கடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சக்கையெல்லாம் புளிஞ்சு எடுத்துடணும். சக்கையெல்லாம் புழிஞ்சு எடுத்துடணும். புளிஞ்சு எடுத்து அந்த ஜூஸ் சாப்பிடுங்க. பயங்கர உப்பு நெய் போட்டுங்க. சாப்பிட்றப்ப நெய் சரிங்க ஐயா. போட்டுக்கலாம். சாப்பிட்றப்ப நெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போடணும். நல்லெண்ணெய் போட்டு ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் விளக்கெண்ணெய் நெய் 4 எது வேணா போட்டுக்கலாம். சரிங்க ஐயா. விளக்கெண்ணையோட தேங்காய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் நல்லா வேலை செய்யும். விளக்கெண்ணெய் வந்து நல்லா மணக்குமே நல்லா. ஆமாங்க ஐயா. விளக்கெண்ணெய் நல்லா வேலை செஞ்சது ஐயா முன்னாடி. நம்ம அதுதானே யூஸ் பண்ணியிருந்தோம். விளக்கெண்ணெய் வந்து உலகத்திலே சிறந்த ஹை டென்சிட்டி கொழுப்புமாச்சு. குடலுக்கு ரொம்ப நல்லா. அது பேர் விளக்கு எண்ணெய்னா நச்சுக்கல் நீக்குகின்ற எண்ணெய் தான் விளக்கு எண்ணெய்னு பேர் வச்சாங்க. முட்டாளுக்கு என போற ஏதோ கண்ட ஆயில தின்னு நாசம் பண்றானுங்க எல்லாமே. என்ன மணிக்கு தொலைகிறது எல்லாமே. இந்த பலகாரம் சுடுற எண்ணெய் வேற, குடலை கழுவுற எண்ணெய் வேற. எல்லாம் பலகாரம், இட்லி தோசை பூரி எல்லாம் பலகாரம். எல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய கல்வி முறை வந்து நாசம் பண்ணிடுது எல்லாமே. தலையை வெட்டி ஒட்ட வைப்பான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானே தவிர ஆரோக்கியத்தை உலகத்துல எவனாலும் தர முடியாது. அது வந்து குவாண்டம் சயின்ஸ். அது வந்து நைட்ரிக் ஆக்சைடு மட்டும்தான் தரும். என்னது? ரெண்டாவது உடம்பு கெட்டு போச்சுங்க. கணையம் கல்லீரல் நுரையீரல் எது வேலை செய்யாது. டைஜஸ்டே ஆகாத பொழுது எப்படி அவன் ரெக்கமெண்ட் பண்றான்னு ஒன்னும் புரிய மாட்டேன். கேட்டீங்களே எனக்கு எப்ப போட்டா எனக்கு ஜீரணம் ஆகல, ஒரே குண்டை போட்டுருங்க. யார் அந்த முண்டை கிடையாது ஜீரணம் ஆகிறது இல்ல. எனக்கு இந்த காய்கறி சூப்பு ஒரு வேளை சாப்பிட்டா தான் வேலை செய்யறது. மற்ற எதுவுமே வாந்தி வருது, மயக்கு வருது. உண்மையை சொல்லிடுங்க. என்னால எதுவுமே சாப்பிட நான் சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டேன். வாமிட் வருதுன்னா அதுக்கு ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறானுங்க. இதை போடுங்க, அது நிறைய சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதுக்கு ஒரு டானிக் எழுதி கொடுக்குறாங்க. என்னால அது போட அந்த சொல்லிடுங்க. டேப்லெட் போட்டா வாந்தி வருதுன்னு சொல்லுங்க. டேப்லெட் போட்டா வாமிட் வருது. நீங்க தாங்க சொல்லணும். என்னது? ஐயா நான் சொல்லிட்டேன் ஐயா. நான் அவங்க ஐயோ நிறைய அவங்க ஒரு மாதிரி பேசுறானுங்க. அதுக்கு 4-5 டேப்லெட் எழுதி கொடுக்குறானுங்க. வாமிட்டிங் டேப்லெட், பசி எடுக்கலன்னா அதுக்கு ஒரு டானிக் எழுதி கொடுக்குறானுங்க. எது சாப்பிட்டாலும் வாந்தி வருதுன்னு சொல்லுங்க. இப்படி எது சாப்பிட்டாலும் வாந்தி வருதுன்னு சொல்லிருங்க. என்னது? எது சாப்பிட்டாலும் வாந்தி வருதுங்க ஐயா அப்படின்னு தான் ஐயா அவனுக்கு சொல்லியிருக்கேன். என்னால இன்னும் பண்ண முடியாது. நான் செத்து போறேன்னு சொல்லுங்க. ஒரே அடி நான் சாக போறேன்னு சொல்லிருங்க. என்னது? சாக போறேன். ஆமா, என்னால இனி வாழ முடியாதுங்க, எனக்கு தேவையில்லைங்க, என்னால ஒண்ணு செத்து போறது நல்லது. நான் 6 வருஷம் பண்ணியாச்சு. செத்து போறது நல்லது. ஒரே அடி 6 வருஷம் பண்ணிட்டுங்க. இனிமேல் நான் தப்பிக்க முடியாது என்ற எல்லாம் முடிஞ்சு போச்சு. பணம் காசு எல்லாம் போச்சு. வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிருங்க. என்னது? என்னால இருப்பங்க. என்னால வந்து சாறு குடிக்கவே என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. சாறு குடிக்கவே என்னால முடியாது. ஒண்ணு கீரை சாறு, காய்ச்சாறு. இது சாப்பிட்டா நல்லா இருக்க மாதிரி தெரியுது. வாந்தி எல்லாம் வர்றது. இது சொல்லுங்க. இது சாப்பிட்டா எனக்கு வாந்தி வரலன்னு சொல்லுங்க. இது சாப்பிட்டா எனக்கு வாந்தி வர்றது இல்ல. காய்கறி சூப்பு மட்டும் அது ஒரு வேளை தான் சாப்பிட. நிறைய இப்படின்னு சொல்லுங்க. ஒரு வேளை தான் சாப்பிட முடியுது. தண்ணீர் வந்து 500 மில்லிக்கு மேல குடிக்க முடியும்னு சொல்லுங்க. குடிச்சா வாந்தி வருதுன்னு சொல்லுங்க. குடிக்கவும் முடியாது. குடிக்க முடியாது. ஆமா, குடிச்சா நுரையில தண்ணி ஏறிக்கும். எது குடிச்சா நுரையில தண்ணி. ஏன்னா அதுல உப்பு இருக்கு. நுரையில வந்து கெட்டு போன உப்பு இருக்கு. அந்த உப்பு நுரையில இருக்கிற உப்பு வெளிவர அந்த ஃப்ளூயிடல் உப்பு ஏறிடுது. இப்ப நடந்த என்ன மூச்சு வாங்குதா? கொஞ்சம் 9.2 வந்திருக்குது இல்லையா? கொஞ்சம் லேசா நடக்கலாமே. லேசா ஒரு 2 அடி நடக்கலாமே. அது நடக்குதான் ஐயா. ஒரு என்னன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு மேல நடந்தேன்னா ஒரு மாதிரி உடம்பு இதுவாகுது. வேண்டாம், அதோட நிறுத்துங்க. 5 ஃபீட் வந்திருக்கல விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு படுத்துட்டு பண்ணுங்க. புரியுதா? அப்படியே சுகத்தை பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கே அந்த அது தானாவே நடக்கலாம்னு சொல்லு. என்னது? அது உடம்பு சுத்தமானா நீங்க யார் உங்களை வந்து இப்ப நடந்து போய் என்ன பண்ண போறீங்க? இந்த பாத்ரூம் போறதுக்கு தான். அது நீங்க பக்கத்தால கட்டில போட்டுக்குங்க. அதுதான் இப்ப அதுதான் இங்க பிரச்சனை இல்லைங்க ஐயா. அதுக்கு மேல ஒரு மடக்கு கட்டில் வாங்கி போட்டுருங்க. ஒரு மடக்கு கட்டில இருந்தா போதுமானது. மடக்கட்டில போட்டுக்குங்க. பக்கத்தால படுத்துங்க. ஒண்ணுக்கு நீங்க தான் போகணும். அது ஒண்ணும் இல்ல. நீங்க இனிமா கொடுக்கறப்போ ஒண்ணுக்கு பிரியுமே. வர மாதிரி இருக்கு. ஆனா வரலைங்க ஐயா. ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ஒரு டிராப் வந்தது. இங்க ஹாஸ்பிட்டல் வந்து அவனுங்க இது பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் ஏதோ பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணானுங்கன்னு எனக்கே தெரியல.
அது எப்படி இப்போ அவெல்லாம் சொல்லிட்டா இருப்பா திரும்பவும் நீங்க சரி அதெல்லாம் அவன் ஐயங்க அவனுடைய அவனுடைய தொழில் பிணத்தை அறுத்து பாக்குறது தானே, அது அப்படித்தான் இருக்கணும், தப்பு இல்லை. அவன் அவனுடைய தொழில் படிச்சது தானுங்க செய்வான், அவன் புதுசா சிந்திக்கிறவன் கிடையாது. நீங்க மருத்துவர் அதாவது இப்பயும் மருத்துவர் மேல தப்பு சொல்லாதீங்க. ம். மருத்துவ பாடமே தப்புங்கும் பொழுது அப்புறம் மருத்துவர் எப்படி சொல்லுவீங்க? இல்ல இல்ல அதுதான் இப்பவும் பாத்தீங்கன்னா வர மாதிரி அந்த ஃபீல் இருக்கு. பட் ஆனா இன்னும் வரலைங்க ஐயா. அந்த ஃபீலாவது வருது இல்லைங்க? மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதா? மற்றவங்களுக்கு யாராவது இருக்கா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. மற்றவனை ஒரு கேட்டு சிலவங்களுக்குலாம் வந்து நார்மலா யூரின் போறவங்களும் இருக்காங்க. டயாலிசிஸ் பண்றவங்களே போறவங்களும் இருக்காங்க. ஆ இல்ல சுத்தமா போகாதவங்களும் இருக்காங்க. சரி அப்படியே டயாலிசிஸ் ஒண்ணு ஒழுங்க போறப்ப எதுக்கு மாதிரி டயாலிசிஸ் வர்றானுங்க? அது வந்து அவனுங்க பிளட்ல வந்து கிரியேட்டின் லெவல் ஹை ஆயிடுச்சு. ஆ, அதுக்காக நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படி. நான் அப்படிதானே உள்ள போனேனே. எனக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. எனக்கு நான் உள்ள போறப்ப யூரின் பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. கை, கால் வீக்கம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பிளட்ல கிரியேட்டின் லெவல்னு உள்ள போன உடனே தான் அவனுங்க இந்த மெடிசின் அத சரி சரி சாப்பிடக்கூடாது, அவன் இத அவன் அப்ப சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சரிங்க. அதெல்லாம் சரி. அவங்க ம். அதுதாங்க அவனுடைய பிணத்தை எடுத்து பார்க்கிறவன், செத்து போன விலங்கையும் செத்து போன மனிதனையும் நாய் நரியும் பூனை இதெல்லாம் அறுத்து பார்க்கிறவன். அப்புறம் அவனுக்கு என்ன தெரியுங்க? உயிரோடு இருக்கிற மனிதன் யோகம் அதாவது இந்த சுத்தப்படுத்தி யோக முறையில் இருக்கிறவன வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அது தெரியாது. வெள்ளைக்காரனுடைய சதி தானுங்கட்டு உலகத்தையே நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. வெள்ளைக்காரன் ஒரு சாதாரண ஆயுக்கம், அவன் வந்து உலக பிசாசே அவன் தான். இங்கிலாந்து பிசாசு. நல்ல வேளை இதை நம்பி ஜெர்மனி ஜெர்மனி இங்க அந்த ஐரோப்பிய நாடுகள் பூரா அந்த கடலை தாண்டி பூரா எல்லா ஐரோப்பிய நாடுகள இந்த கூமுட்டை நம்பிதான் ஐரோப்பிய நாடுகளே இருக்கு. நாசமாயே போயிடுவானுங்க எல்லாருமே. ஒருத்தவங்க ஐரோப்பியில் இருக்கிற ஒருத்தவங்க ஆரோக்கியம் ஒரு வயலும் கிடையாது. இந்தியாவில மட்டும் தமிழ்நாட்டில் ஆரோக்கியத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். எந்த தகுதி அவன் பேரு ஆமாங்க. பணக்காரனுங்க, பெரிய குவாண்டம்ல பெரிய ஆளா இருப்பானுங்க, குவாண்டம் சயின்ஸ் கிளாஸுகள் எல்லாம் பெரிய புடுங்கியமா இருப்பானுங்க. வாயை திறந்த பிணவாடை அடிக்கும். என்னது வாய் திறந்தாலே பிணவாடை அத்தனை உள்ள எல்லாமே வத்தின எல்லா ஐரோப்பியர்கள் போறான் வயிற்றுல மட்டும் கிட்டத்தட்ட 10 பவுண்டு வேஸ்ட் வச்சிருக்கான். பீசஸ் பீசன் மலம் இறுகி போன மலம் மட்டும் ஒவ்வொரு ஐரோப்பியர்கள் வயிற்றுல வந்து கிட்டத்தட்ட 10 பவுண்டு வச்சிருக்கான். 10 பவுண்டு அவனே வச்சிருக்கான்னா குளிர் நாட்டுல 10 பவுண்டு இருந்தா கொடூர விஷம் அது. ம். திங்கிற பூரா பண்ணிக்கிறது தானே திங்கிறா. பண்ணி தெரியும் கொழுப்பை தவிர எதுவும் திங்க மாட்டான். அதனாலதான் அங்க ஐரோப்பிய நாடு ஒருத்தங்கோட ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் எவன் வந்து செத்துதான் கொடூர நோய். உலகத்தில கொடூர நோயாளிகள் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் இவங்க தான், இங்கிலாந்துக்காரன் தான். அவனுக்கு சுய மருத்துவமே கிடையாது, அறிவே இல்லாதவனுங்க. ஆரோக்கியம்னா என்னன்னு கடுகளவும் தெரியாது ஐரோப்பியர்களுக்கு. சரியா? ஆமாங்க ஐயா. முயற்சி பண்ணுங்க, மறுபடியும் நான் பேசுறேன். நேற்று கூப்பிட்டு பார்த்தேன், எடுக்கல. சரிங்க ஐயா. சரி பாருங்க. ஆமாங்க ஐயா. முன்னாடி கூப்பிடுறேன். நன்றி. நன்றிங்க.